ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைக்கோஸ் வச்சு ஒரு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எப்போதுமே நம்ம பொரியல் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது கூட்டு எவ்வளவு பருப்பு போடுறது என்னங்கிறது நமக்கு தெரியாதுல்ல, அதனால இது சிம்பிளான ரெசிபி தான், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து 1/4 முட்டைக்கோஸை நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ரொம்ப கனமாக நறுக்கிறாதீங்க. இந்த மாதிரி நைஸாக நறுக்குனிங்கன்னா தான் கூட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த முட்டைக்கோஸை மட்டும் நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு இதை குக்கரில் மாற்றிட்டு நான் ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருக்கேன். ஆனால் பருப்பை இப்போ நான் சேர்க்க போகிறதில்ல. அந்த பருப்பு தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு தனியாக தண்ணி சேர்த்து அப்புறம் பருப்பு தண்ணி சேர்த்தோன்னா கூட்டு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் இந்த பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை மட்டும் இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வச்சிடலாம். பருப்பை இதோட வச்சோன்னா பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சி வெந்துடும் முட்டைக்கோஸ் வேகிற டயத்துக்கு. அதனால் பருப்பை தனியாக வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணி கொஞ்சமாகவே ஊற்றுங்க, அப்போ தான் இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் வரும். இப்போ நம்ம வந்து கூட்டை தாளிச்சிடலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பும் சின்ன ஜீரகமும் பொரிய விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் பொரிய விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டைக்கோசையும் இது கூட சேர்த்துடலாம். நான் வந்து இந்த கூட்டுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பும் ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக கடலைப்பருப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக பாசிப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச பருப்பையும் இது கூடவே சேர்த்துருங்க. பருப்பை ரொம்ப கொலைய வேக வச்சு எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் முத்து போல் இருந்தால் தான் கூட்டோட நல்லாயிருக்கும். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இல்லைனா மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை அடிக்கவும். அதனால் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா இந்த மாதிரி கூட்டு ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.